ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மன் குருன் சந்ததமான் ஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீப். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்மவித் சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்ப்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். பேஜ் நம்பர் 95. கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் விகாரோபதேசாத் உபாதானாத் வ்யபதேசாச்ச கிரியாயாம் நசன்னிர்தேச விபர்யயः உபலப்திவத் அநியமः சக்தி விபர்யயாத் சமாதி அபாவாச்ச யதாச்ச தக்ஷ உபயதா பராது தச்ருதேஹ கிருத பிரயத்தன அபேக்ஷேது அவயர்த்ய ஆதிப்யः அம்சः நானா விபதேசாத் அன்யதா சாபி தாசகிதவாதித்வம் அதீயத ஏகே மந்த்ரவர்ணாச்ச அபீச்ச ஸ்மர்யதே பிரகாசாதிவத் நைவம் பரஹ ஸ்மரந்தி ச அனுஜ்ஜா பரிகாரோ தேக சம்பந்தாத் ஜோதிராதிவத் அசந்தே சாச்ச அவ்யதிகரஹ ஆபாச ஏவ ச அதிர்ஷ்டாநியமாத் அபிசந்த்யாதிஷ்வபி சைவம் பிரதேசாதிதி சேன்ன
அந்தர்பாவாத் இது ஸ்ரீமத் கிருஷ்ண துவைபாயன கிருத பிரம்மசூத்ரேஷு த்விதீயாத்யாயஸ்ய திருத்தீய பாதஹ சமாப்தஹ. ஸோ இதுக்கு அப்புறம் பேஜ் வந்து 31 தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் 5 கடைசியாக சொல்லி முடிக்க போகிறோம். அதை எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறம் பண்ணிக்கலாம் இது முடித்த பிறகு. ஸோ இந்த சூத்திரத்தில் பாதி தான் நம்ம படித்தோம். இன்னொரு பாதி என்ன சொல்கிறாருன்னா, இது எப்படி வந்து ஒன்றாக முடியும், பிரம்மவேத பிரம்மைவ பவதி எப்படி மோட்டோவாக இருக்கிறது, அதனுடைய சிம்பல் எப்படி இருக்கிறது, அது எப்படி பேத அபேத உபய சம்பந்த சிருஷ்ட வாக்கியமாக இருக்கிறது. ஓகே, ஸ்ருதி வாக்கியமாக இருக்கிறது. அது பவகாரிக சத்தியத்தில் விசிஷ்டாத்வைத்தத்திலையும் பிரம்மவேத பிரம்மைவ பவத்திய அப்ளிகேஷன் பண்ணலாம். ஆனால் கமா போடணும். போட்டுட்டீங்கன்னா அது வந்து 4வது சதுஷ்பாத்துக்கு போயிடும். அதுக்கு உபனிஷத்து வந்து பிருகதாரண்யத்தில் 1:4-10 அகம் பிரம்மாஸ்மி, அது அந்த வாக்கியம் அங்கே வரும். அது தன்னைத்தானே அறிந்து கொண்டு பிரம்மனாக மாறியது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒவ்வொருத்தரும் தன்னை மறந்துட்டோம். நம்ம மறக்கலை, நம்மளை பற்றி தெரியல, தெரிஞ்சிருக்கு, பல தடவை பேசியிருக்கோம், ஆனால் அப்பப்போ மறந்து போய்டும். இப்போ கிளாஸ் ரூமில் ஆத்ம பிரதான ஜீவாவாக இருக்கும், கிளாஸுக்கு வெளியில் வந்து நம்ம வந்து சிதாபாச பிரதான ஜீவாவாக மாறிவிடுகிறோம். சிதாபாச ஜீவான அகங்கார ஜீவா. சம்டைம்ஸு கிளாஸுக்குள்ளரையே சிதாபாச ஜீவாவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அந்தந்த பர்சனை பொறுத்து இருக்கு. இல்லை நிசப்தமாக போயிடுவான், சிதாபாசனும் இல்லை, அந்த ஆத்ம பிரதானமும் இருக்காது. அப்படி போகிறவர்களும் உண்டு, எப்படியோ இருப்போம் நம்ம. ஓகே, அப்போ ஜீவா, இந்த ஜீவா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. அந்த ஜீவாவில் வந்து நாம் வந்து அந்த வாக்கியம் நானா வெப்பத்தே சாத் அந்நியதா வெப்பத்தே சாத் அப்படின்றத பார்த்தோம். இது வந்து பேத சுருத்தி வாக்கியமும் இருக்கிறது, அபேத சுருத்தி வாக்கியம் இருக்கிறது. அதுக்கு கன்க்ளூஷன் வந்து வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாரு, அம்சஹா. அந்த ரெண்டுத்தினுடைய சமரச வாக்கியம் தான் அம்சஹா. அம்சகன்றது பேத அபேத வாக்கியத்தினுடைய ஒரு விஷயம் அப்படின்றத பார்த்தோம். இதில் இந்த சதுஷ்பாத ஆத்மா, இந்த இவர் உத்தர மீமாம்சத்துக்காரர் வியாசாச்சாரியார், பூர்வ மீமாம்சத்துக்காரர் இல்லை. அதுலேயும் துவைத்தி விசிஷ்டாத்வைத்தி அத்வைத்தி இருக்கு. அப்போ இவர் வந்து அத்வைதத்தை ஃபைனலாக சொல்லி ஆகணும். அதனால் என்ன சொல்கிறாரு, சூத்திரத்தில் அவர் ஒரு இது எடுத்துக்கிறார், அதர்வன வேதத்திலிருந்து எடுத்துக்கிறார். வியாசாச்சாரியார் எக்ஸாம்பிள் வந்து அதர்வன வேதத்தில் எடுத்துக்கிறார். அவர் என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னா, பிரம்மதாசாக பிரம்மதாசாக சாஸ்திராலய சா சரஸ்வதி சா தாச தாச. அப்போ அந்த ஷா போட்டீங்கன்னா அர்த்தம் வேற, இந்த சா போட்டீங்கன்னா தாசா தான் இருக்கும். ரெண்டுமே நீங்கள் அந்த சூத்திரத்தில் பாருங்கள், 2 சா இருக்கும், ஷா சா. ஓகே, தாஷாகனா மீனவன், ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறானே அவனும் பிரம்மன். புரியுதா? அப்ப சண்டாளனும் பிரம்மன். சண்டாளனே ப்ரூவ் பண்ணிட்டான் சங்கராச்சாரியர்கிட்ட. புரியுதா? இங்க அதர்வன வேதம் சொல்றது, சுருதி வாக்கியம் இருக்கு. புரியுதா? அப்ப மீன் பிடிக்கிற ஃபிஷர்மேன் இருக்கான
மீனவர்கள், அவனும் பிரம்மன், பிரம்மனுக்கு வேறாக இல்லாதவன். பிரம்ம தாசாகா அப்படின்னா யாரு அப்படின்னா, தாசாகனாலே ஒர்க்கர்ஸ், வேலைக்காரர்கள். வேலைக்காரர்கள் கூட பிரம்மன் தான். இன்னொன்று ஒன்று ஒத்துக்க முடியாது. அது என்ன அப்படின்னா, பிரம்ம கிதாவா, சூதாடுபவர்களும் கொள்ளையடிப்பவர்களும் கட்டிங் கமிஷன் கரப்ஷன் பண்ணுகிறவர்களையும் நான் தான் உருவாக்கினேன். அர்ஜுனா, தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களை யார் உருவாக்கினது? நான் தான் உருவாக்கினேன் அப்படி கிருஷ்ணர் சொல்றார். புரியுது? அதனால் அவளால் ரொம்ப திட்டக்கூடாதுன்னு அர்த்தம். இதை எல்லா இடத்துலையும் அவர் சொல்றாரு. அப்போ இது எல்லாமே எல்லாம் இருக்கிறது. நானா வெபதே சாத் பேத சுருதி வாக்கியம் இருக்கு, அந்நிதா வெபதே சாத் அபேத சுருதி வாக்கியம் இருக்கு. அதுக்கு பொதுவான பேர் அம்சகா இருக்கிறது. தாசாகிதவாதித்துவம், பிரம்மதாச கிதத்துவம். மீனவனும் நான் தான், அந்த வேலைக்காரனும் நான் தான், அந்த சூதாடி பசங்கள் பார்லிமெண்ட் நடத்த விடாம கத்துறானே அவனர்களும் நான் தான், செங்கோல் வச்சவனும் நான் தான். புரியுதா? எல்லாமே ஒரே இறைவன் தான். ஏன்னா பிரம்மத்து கூட இருக்கணும். ஏன்? உபாதான காரணத்துவாத். இதை புரிஞ்சுட்டுனா உனக்கு எவன் மேலே வெறுப்பு வராது. விட்டுலாமா? விடக்கூடாது. ராவணேஸ்வரனை அழிச்சுன்னு. ஏன்னா ஒரு மினிஸ்டர் இன்டர்வியூ பண்ணார் ஸ்ரீலங்காவில். விபீஷணையே சொல்கிறீங்களே, ராவணேஸ்வரன் பற்றி சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சந்திச்சதே ராவணேஸ்வரனால தான் அப்படின்னு. 2வது பாயிண்ட்டு, இந்த ராவணேஸ்வரனுடைய ஒய்ஃப் இருக்கால மண்டோதரி, நாங்கள் தெய்வமாக கும்பிடுவோம் எங்கள் நாட்டில். 3வது, ஸ்ரீலங்காவை ஜெயிச்சுட்டு உங்கள் ஆளுக்கே கொடுத்துட்டோம், விபீஷன் கொடுத்துட்டோம், உங்கள் தம்பிக்கு கொடுத்துட்டோம். புரியுதா? 4வது, ராமரே நேராக போய் ராவணேஸ்வரன்கிட்ட போய் அந்த ஞானத்தை கேட்டு போனார். இதுதான் என் சம்பந்தம் அப்படி சொன்னோன்னே கப்சிப்புன்னு ஆயிட்டார். ஆனால் ரொம்ப நல்ல மனிதர் அவர். சாதுக்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. சீட்டில் உட்காரவே இல்லை, அவருடைய இதில் தான் நான் போய் நான் உட்காந்துருந்தா அவர் நின்றுட்டே இருந்தார். பாவம், அவரே மினிஸ்டரே நிற்கும்போது என் கூட வந்தவங்களாம் சமமாக சரிசமமாக உட்காருவாங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் உட்கார முடியல பாவம். மினிஸ்டர் நிற்கிறாரு, நம்ம இப்படி உட்கார. ஆனால் அந்த இது இருக்குல்ல, நம்ம மோடிக்கிட்ட போனோம்ல, அந்த ஒரு இது கேபின், அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக நம்ம ஆளெல்லாம் என்னென்னா இப்படி வரிசையாக உட்கார போகிறோம். நம்மளும் பைக்கில் அப்படி ஃபோட்டோலாம் எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா அவர் மனுஷன் நின்றுட்டே இருந்தார். ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் தான் அப்போ எல்லாருமே ஒன்று தான். இங்கே என்ன சொல்கிறது வியாசாச்சார, ஏகே அதீயத்தே. வேதத்தில் சில பகுதியில் கூறப்படுகிறது. அது எந்த பகுதி? அதர்வன வேதத்தில், அதர்வன ஷாக்கா. அதீயத்தே சொல்லி இருக்கிறது. ஸ்ருதியில் என்ன, ஸ்மிருதியில் எப்படி? பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி சஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா. பண்டிதன் ஞானி சமதர்ஷனத்தோட பார்க்கணும். நாயையும் பார்ப்பான், நாயை அடித்து தின்பவனையும் எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்ப்பான். ஏன் ஒரே மாதிரி பார்க்க முடியும் அவனால்? கண்ணு கோளாறு. எந்த காரணத்தினால அவன் எல்லாரையும் ஒன்னா பார்க்கறான்? 1 உபாதான காரணம், 2 நான் தான் அவன். நான் தான் அவன் எப்படி? நான் ஆத்மான்னு புரிஞ்சுட்டா அவனும் ஆத்மா தான்.
புரியுதா? அப்போ உபாதான காரணம் அத்வைதம் இல்லைன்றீர்கள். உபாதான காரணம் சொல்லிட்டா அத்வைதம். புரியுதா? காரண காரியம் பவகாரிக சத்தியம் பிளஸ் கமா போட்டா அத்வைதம். நன்னா புரிஞ்சுக்கணும். இந்த கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லிட்டு வரேன் நான் பவகாரிக சத்தியம். இல்லைன்னா அப்படியே நீ விசிஷ்டாத்வைத்தத்துக்கு மாறிடுவேன். நான் ஒண்ணுமே மாறல சுவாமி, எங்கேயுமே மாறல, எதுலையுமே மாறல. எப்படி வீட்டை விண்டு புரட்டு ஜீவாவா வந்தேனோ அதே மாதிரி தான் இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு மதத்துல மாறணும். ஸ்வேதாஸ்துர உபநிஷத்துல சங்கராச்சாரியார் கொடுக்கிறது, துவம் ஸ்திரீ துவம் புமான்சி துவம் குமாரா உதவா குமாரி. உதவா குமாரி இல்ல, உதவா குமாரி. ஆணும் நானே பெண்ணும் நானே. புரியுறதா? ஸ்திரீயும் புமான்சி. அப்புறம் இந்த பொண்ணு பையன் இருக்கானா அதுவும் நான் தான், பொம்பளையும் நான் தான், ஆம்பளையும் நான் தான். புரியுதா? பொண்ணு நான் தான், பையனும் நான் தான் அப்படின்றத பகவான் சொல்றாரு. பிரம்மன் தான். அபேத வாக்கியம், இதுக்கெல்லாம் பேரு அபேத வாக்கியம். ஓகே. ஸோ அப்போ ஸ்ருதி சொல்றது, ஸ்மிருதி சொல்றது, வேதம் அதர்வன சாக்கா சொல்றது, இதெல்லாம் அபேத வாக்கியத்தில் சொல்றது. ஓகே. அப்போ எனி விஸ்வரூபம், விஸ்வரூப வாக்கியம் அது விசிஷ்டாத்வைத்தத்தை சேர்ந்தது. விஸ்வரூப தரிசனம். இப்போ ரூபம் அரூபம் அப்புறம் எல்லாமே இருக்கிறது இல்லையா, அது அபேதம். அபேதம் சாந்தம், பேதம் துக்கம். ரொம்ப வருஷமா சொல்றீங்கல்ல, அது இந்த விஸ்வரூப தரிசனத்தை சொல்றது, உபாதான காரணத்தை சொல்றது. எங்கேருந்து எங்க சொல்றேன் பாருங்க, எப்படி வரும்? ஒரு ரூபத்திலேயே ப்ராப்ளமா இருக்கிறது. ஓகே. அப்ப எனி விஸ்வரூபம் விசிஷ்டாத்வைதம் அடிஷன் அது விவகாரிக சத்தியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு பேரு அத்வைதி. புரிஞ்சுக்காம விட்டுட்டுன்னா விசிஷ்டாத்வைதி. எதுவுமே புரியலன்னா துவைத்தி. எப்படி இருந்தாலும் நீ வேதாந்தத்தில் தான் இருப்ப, அதனால பிரச்சனை கிடையாது. புரியுதா? அதனால இந்த இடத்துல கரெக்டா புரிஞ்சுண்டு அழகான மந்திரத்தை சூத்திரத்தை சொல்லிட்டார். அடுத்த சூத்திரம் ரொம்ப சிம்பிள். மந்திரவர்ணாத் 44வது சூத்திரம் எளிமையானது. 44 45 மந்திரவர்ணாத்னா இதே விஷயத்தை வேத மந்திரங்களும் கூறுவதனால், அதாவது இந்த அம்ச அம்ஷி, அம்ஷா அம்ஷினா என்ன? பார்ட் அண்ட் டோட்டல். பார்ட் அண்ட் பார்ட்லெஸ் சொல்லக்கூடாது, பார்ட் அண்ட் டோட்டல். புரியுதா? நமது என்னது? இன்ஃபினிட். புரியுதா? டோட்டல் நாட் இன்ஃபினிட். டோட்டல் நாட் இன்ஃபினிட். மெதுவா அசை போட்டுக்கோங்க. எப்படி பார்த்துருங்களேன். அப்போ அம்சம்ன்றது ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய, ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய அம்சம் என்பது ரிலேட்டிவ் ரியாலிட்டி ட்ரூத். நீ பகவானுடைய ஒரு அம்சம். இது சந்தேகமே இல்லை. புரியுதா? சாந்தோக்கிய உபநிஷத்து 3:12 6வது மந்திரம் என்ன சொல்றது? தாவான் அஸ்ய மகிமா ததோ ஜயாயாஞ்ச புருஷா பாத்தோஸ்ய சர்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. திவின்னா சொர்க்கம். திவி இதி ஏற்கனவே நம்ம பல தடவை பார்த்தது. ஓகே. இந்த சிருஷ்டி ஹோல் பிரபஞ்சம் இருக்க, யூனிவர்ஸு, இது எல்லாமே பகவானுடைய 1/4, கால் பங்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். சயின்ஸ் ஆராய்ச்சி பண்ணுறது 1/4 இப்போதான் மெதுவாக ஜெனிவாவில் நகர்ந்து வந்திருக்கு. புரியுதுதா? நம்மால் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டான். 1/4 தான் இப்போ பார்த்துன்னு இருக்கிறது. அப்போது மீதி 3/4 பங்கு என்னது?
முக்கால் பங்கு தெரியவே தெரியாது, கண்ணுக்கே தெரியாது. புரியுதா? அதனால இந்த 1/4 இருக்க, கால் பங்கு, இந்த கால் பங்கு விராடு விஸ்வரூபத்தையே பார்த்துட்டு அரண்டு போயிட்டான் அர்ஜுனன். கிருஷ்ணா நீ பழைய ரூபத்துக்கு வந்துருவா. ஏன்னா நீங்க ஃப்ளைட்டு மேலே போகும்போது ஃப்ளைட் அண்ணாந்து பார்க்கணும். டிம்மு டிப்பு அடிச்சுட்டு வருவான், பார்த்துருக்கீங்க? ஃப்ளைட்டில் அவன் டிம்மு டிப்பு. நம்ம ரோட்டில் போகும்போது காரில் டிம்மு டிப்பு எப்போ அடிப்போம்? அடிச்சுட்டே இருக்கக்கூடாது. எப்போ அடிக்கணும்? சில சமயம் அடிக்கவே மாட்டாங்க. டிம்மு டிப்பு அட்ரா அப்படின்னு. எதிர்க்க வண்டி வரது தெரியணும், நம்ம வண்டி கிராஸ் பண்ண போகிறோம், வேகமாக இருக்குன்றது தெரியணும். ஸோ மெனி இண்டிகேஷன் அது டிம்மு டிப்பு. இப்போ இந்த ஃப்ளைட்டு போகிறான்ல மேலே, அவன் டிம்மு டிப்பு. இப்போ பார்த்துருக்கீங்களா? லைட்டு அணைஞ்சி எரியும், அணைஞ்சி எரிடுது. அதை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறவங்க யார் இதில்? ஓ, எல்லாருமே பார்த்துருக்கேன். வெரி குட். நான் யோசித்தேன், அங்கே எதிர்க்கு எதுவுமே வரலையே, இவன் எதுக்கு இண்டிகேஷன் கொடுக்குறான் டிம்மு டிப்பு அப்படி? நீங்கள் யோசிச்சிங்களா? ஏதோ ஃப்ளைட்டு ஏதோ மெக்கானிசம் போல இருக்கு, டிம்மு டிப்பு. அவனுக்கு பொழுது போகணும்ல, இருட்டிலேயே ஓட்டின்னு போகிறானே, கொஞ்சம் டிப்பு டிப்பு போட்டு கொஞ்சம் ஏதோ மஜா பண்ணிட்டு போகிறான் போல இருக்கு. எதுக்கு டிம்மு டிப்பு போடுறான்? டிம்மு டிப்பே இல்லை, லைட்டே போட்டுன்னு இருக்கான். பர்மனண்டாவே லைட்டு போட்டுன்னு இருக்கான். நன்னா புரிஞ்சுக்கோ. அவன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறான்ல ராத்திரி, அப்போ லைட்டு போட்டுட்டே போவான் கீழே இறங்குற வரைக்கும், லேண்ட் ஆகிற வரைக்கும். நடுவில் உனக்கு டிம்மு டிப்பு தெரியும். எப்படி தெரியும்? அந்த மேக கிளவுட்ஸ் எல்லாம் வருதுல்ல, அப்போ அது தெரியும். கிளவுட்ஸ் எல்லாம் இல்லைன்னா தெரியாது. அதாவது உன்னுடைய பிரகாசம் இருக்க, அதை இருட்ட பிரகாசிக்கிறதுக்கு சக்தி லேதுண்டி. இந்த பிரகாசம் எல்லாத்தையும் பிரகாசிக்கும், ஆனால் இருட்ட பிரகாசிக்க வைக்க முடியாது. அதுக்கு ஒரு உபாதி வேணும். இந்த பொருள் இருக்கிறதுனால தான் வெளிச்சத்துக்கே ஒரு வேலிடேட்டி இருக்கு, இல்லைன்னா இருக்காது. அதுக்கு புரியுறதா? என் கண்ணு இருட்டையும் பார்க்கும், வெளிச்சத்தையும் பார்க்கும். புரியுறதா? ஆனால் வெளிச்சத்துக்கு பிரகாசத்துக்கு அந்த ஐடியா கிடையாது. பாரு எவ்வளோ பெரிய பெரிய விஷயம் பாரு. இன்னைக்கு டிம்மு டிப்பு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. இப்போ அம்சா அம்சி பரமாத்மாவோட ஒரு அம்சம் ஜீவாத்மான்னு புரிஞ்சாதான் என்ன போகும் அப்படின்னா ஆணவம் போகும், நம்ம கிட்ட இருக்க கர்வம் போகும். புரியுதா? கர்வம் எதனால வரும்? மனுஷனுக்கு கம்பேரிசனால வரும். இப்போ கம்பேரிசன், என்னை விட ஒரு ஆள் சின்னதாகவோ பெருசாகவோ இருந்தால் தான் கம்பேரிசன் வரும். ஆனால் எனக்கு முன்ன பின்ன இருக்கிற ஆளை விட நமக்கெல்லாம் பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு பேர் என்ன? பெருமாள். அவனுக்கு பேர் என்ன? பெருமாள். இப்போ பெருமாள் இருக்கும்போது நீ உன்னுடைய கர்வம் போயிடும். இதுதான் சொல்ற மந்திர வர்ணா. ஓகே, ஏற்கனவே நமக்கு வேத மந்திரங்கள் கூறுறதுனால நாம் அம்சி எடுத்துக்கிறோம். அம்சிய நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. 45வது சூத்திரத்தில் என்ன சொல்றாரு? அபீச்ச ஸ்மர்த்தியதே. அபீச்ச அந்த மாதிரியே ஸ்மிருதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அங்க வேதத்தில் ஸ்மிருதியில் சொல்லப்பட்டது இல்லையா, ஸ்மிருதியில் சொல்லப்பட்டது. ஸ்மிருதினா என்ன? ஸ்ருதியை தழுவியது. உதாரணத்துக்கு பகவத்கீதா. ஓகே, அதுலேயும் சொல்ல மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக. மமை வாம்சே, என்னுடைய அம்சம்தான். அர்ஜுனா, எகிரி குதிக்காத, நீ என்னுடைய பார்ட்டு, என்னில் ஒரு அம்சம் நீ.
பியூட்டிஃபுல். அப்போ இந்த நித்திய ஜீவா என்னுடைய அம்சமே அப்படின்றார் பகவான். இப்போ ஜீவ அம்சமே ஒரு பகுதியாக உள்ளார். அதாவது கடலில் ஒரு அலையாக இருக்கிறோம். இது அம்சி அம்சி அம்ச அம்சி பாவனை. இந்த அம்சம் எது, அம்சி எது? கடல்ல அலையில அலை எது, கடல் எது? அம்சம் எது, அம்சி எது? அலை அம்சா, கடல் அம்சி, பகவான் அம்சி, ஜீவா அம்சா. என்ன பண்ணு? அதவா பகு நைத்தேன கிம் ஜானேதேன தவ அர்ஜுனா விசிஷ்டாப்யாமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத். பகவான் கிருஷ்ணர் இருக்கார, சுண்டு வரலையே மலையை தூக்கிட்டார். தெரியுமா உனக்கு? அவர் பேர் என்ன? கோவர்த்தன கிரிதாரி. கட்டவரலையே ஒரு தேரை அமுத்திட்டாரு. சும்மா கட்டவரல் இப்படி ஒரு அமுத்தினார். யாரு அம்பு விடும்போது? கர்ணம் விடும்போது இவர் என்ன பண்ணாரு? கட்ட வரல, மொத்த வரல இல்லை, அப்படி ஒரு லைட்டா அமுத்தினாரு. கீழே இறங்கிச்சு, கிரீடம் மாத்திரம் போயிடுச்சு. கர்ண விட்ட பானம். ஆனா ராமர் விட்ட பானம் அப்படி ஆகுமா? எங்கு சென்று ஒளியினும் ராமபானம் வந்தது, அது முடியாது. இப்படிதான். ஆனா கர்ண விட்ட பானம் போயிடுச்சு. எதுக்கு? நம்ம ஆளு அமுத்துதுனால. அப்போ கட்ட வரல இப்படி தேரையே அமுத்த முடியும், சுண்டு வரல இப்படி தூக்க முடியும். அப்போ அவர் எவ்வளோ பராக்கிரமசாலி. புரிஞ்சுதா? இப்போ நீ வேணுகான கண்ணன் வச்சுட்டு இருக்க நீ. ஆனால் அவன் இந்த சிவபெருமன் மாதிரி அப்படிலாம் காட்ட மாட்டார். காட்டணும். நார்மலாக இருப்பார் மனுஷன், சகஜமாக இருப்பார், இன்னுசென்ட்டாக இருப்பார். ஆனால் விஷமக்கார கண்ணன். புரியுறதான்? ஓ அர்ஜுனா, ஒரு அம்சத்தினுடைய இந்த உலகத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் ஒரு அம்சத்தினால். நீ என்ன விஸ்வரூபம் கேட்குறியோ அதனால என்ன உனக்கு பிரயோஜனம் அப்படி கேட்குறாரு இவர். புரியுதா? டோட்டாலிட்டி கேட்டதுனால என்ன இருக்கு? ஓகே, அப்படி. அப்போ விவகாரிக சத்தியத்தை புரிஞ்சுக்கொண்டா நமக்கு அந்த விவகாரிக சத்தியத்தோட கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் சிஸ்டம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கும் உனக்கு? ப்ளூடூத் பண்ணிக்கோ, ஜீவ யாத்திரையில் கனெக்ட் பண்ணிக்கோ. கனெக்ட் பண்ணிட்டேன்னா அத்வைதி, அன்கனெக்டட் ஆகிட்டேன்னா நீ துவைத்தி ஆகிடுவ. புரியுதுதான்? அதை தான் இங்கே சொல்கிறாரு. அதனால் இந்த இதில் சூத்திரம் 43 யுக்தி பேதா ஸ்ருதி வாக்கியம் சொன்னார். உபயதா கால்டு அம்சஹா, இது விசிஷ்டாத்வைத்தம். அதே விவகாரிக சத்தியம்னு கிளைம் பண்ணினா அத்வைதி. சூத்திரம் 44 அம்சாம்சி வாக்கியம் ஸ்ருதி சப்போர்ட்டில் சொன்னார். ஸ்ருதி 45வது சூத்திரம் 45 அம்சாம்சி வாக்கியம் ஸ்மிருதி சப்போர்ட்டில் சொன்னார். நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறாரு அவர்? இந்த பாரு, இந்த ஜீவாவை நீ கட்டின்னு அழுதுன்னா உனக்கு பிரச்சனை ஆகும். யாருக்கு? பரமாத்மாவுக்கு. இவன் பாப மூட்டை, புழுகு மூட்டை. இந்த ஜீவாத்மாவை சேர்த்துட்டு திருப்பரத்துறையில் அந்த குண்டு கட்டி காலில் சங்கிலி கட்டி விட்ருவாங்க. புரியுதா? சித்பானந்த சுவாமிஜி அதை மாதிரி கட்டிண்டு உன்னையும் பிடிச்சிண்டு அந்த பரமாத்மா போனார்னா இன்னும் ஆகிறது அவர் கதி. புரியுதா? யோசிச்சு பாரு. என்னையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனார்னா அவருக்கு என்ன பாவம் ஆகும் போது யோசிச்சுப்பார். நானும் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன், சங்க தோஷம் வந்துடும். அதனால் என்ன சொல்கிறாரு பாரு, எங்களுக்கு நீ எங்கள் மதத்துக்கு மாறிட்டேன்னா
இந்த பிரச்சனை பரமாத்மாவுக்கு வராமல் தடுத்துருவோம். நம்ம பிரச்சனை செப்பரேட்டாக இருக்கும், பரமாத்மாவுக்கு பியூராக இருப்பார். ஜகத்து செப்பரேட்டாக இருக்கும். அதனால் எங்கள் மதத்தில் மாறு, பரமாத்மாவை டிஸ்டர்ப் பண்ணாத. ஜீவ ஈஸ்வர ஜகத்து துவைத்தி மதத்தில் மாத்வாவில் ஜாயின் பண்ணிக்கோ. ஆனால் நான் என்ன பண்ணேன், மாத்வா இருக்கிறவனையும் நான் வந்து வனிதாவை வந்து சங்கருக்கு கொண்டு வந்துட்டேன். விசிஷ்டா துவைதத்தில் இருந்த லாவண்யாஜியும் சங்கராயத்துக்கு கொண்டு வந்துட்டேன். அந்த ஸ்மார்த்தாவில் இருக்கிற சூரிய பிரியாவையும் கொண்டு வந்துட்டேன். எல்லாரும் இதெல்லாம் நைஸாக நடக்கிறது. சும்மா சொல்லாமல் இல்லை, சொன்ன ப்ரோக்கு ஆகிடுவாங்க, இல்லை உஷாராகிடுவாங்க. சொல்லாமே வந்து பார்த்துட்டேன். இப்போ போக முடியாது, இப்போ காளி கோபுரம் வந்தாச்சு, இறங்க முடியாது, மேலே தான் ஏறி ஆகணும். இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட்டு விஷயம். அப்படின்னா இப்போ 46வது சூத்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூத்திரம். அது என்ன சொல்றேன்னா, பிரகாசாதிவத் நைவம் பரஹா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ இந்த விஷயம் வந்து 10லேருந்து 17 வரைக்கும் ஒரு தொடர்ச்சியான சங்கிலி. 16ல் வந்து புருஷார்த்தம் பிளஸ் வாசனா, பேக்கப்பில் ஈஸ்வர அனுகிரகம் இருக்கணும். பிரயத்தனம் சொன்னா என்ன அர்த்தம்? டெலிபரேட் ஆக்ஷன் பிளஸ் வாசனா இன்ஃப்ளூயன்ஸை வந்து டவுன் பண்ணி பண்றதுக்கு பேர் பிரயத்தனம். அது மாத்திரம் போராது, ஈஸ்வரன் இருக்கணும், பகவான் இருக்கணும். புரியுதா? நீ வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பகவானை நினைக்கிறீங்க. இப்போ சாப்பிடும்போது போகா சாப்பிடும்போது பா போகா போட்டான் பெரியா போகா அப்படி சொன்னியா? இல்லை ஈஸ்வரன் பா ஈஸ்வர கிருப்பையில் அந்த போகா வந்து வெந்து இருக்கு, முந்திரி பருப்புலாம் இருக்கு, நன்னா இருக்கு, பகவானே உனக்கு நன்றி அப்படி சாப்பிட்டியா? நெஞ்சை தொட்டு சொல்லு, இல்லை வாயை தொட்டு சொல்லு. அப்போ ஈஸ்வர பேக்கப் இருக்கணும். புரியுதா? நம்ம இன்னும் நம்ம பிரயத்தனத்தில் இன்னைக்கு கரெக்டாக வந்ததுல பா நல்ல காலம், நம்ம போயிட்டு வந்த பிறகு மழைப்பா அப்படிதான் சொல்லுவானுடைய. அது காசி விஸ்வநாதர் பாபா கருணை, அதை தாண்டி வந்து நம்ம சுவாமிஜியோட கருணை அப்படிலாம் நினச்சிட மாட்டான். ஏதோ நம்ம அதிர்ஷ்டம் பண்ணிட்டோம்ல, போயிட்டு வந்துட்டோம் நம்ம. மிஸ்ஸிங் ஃபார் ஈஸ்வரா. அப்போ பிரயத்தனம் வந்து ஏதோ பண்ற, நீ அது உள்ளர பூந்துகிந்து அந்த பாபாவுக்கு போய் தண்ணியெல்லாம் விட்டுட்ட, பிரயத்தனம் பண்ணிட்ட. புரியுதா? ஆனா ஈஸ்வரன். சில பேர் என்ன பண்ணான்னா, அவ்வளோ தூரம் கிட்ட போய் சாமி பார்த்தையாயா? பார்க்கலஜி, இங்க வந்து காசி விஸ்வநாதனை பார்க்காம போறியா? போய் பார்த்துட்டு வாப்போ. புரியுறதா உனக்கு? அப்போ இங்க வந்து கூட காசி விஸ்வநாதரை மிஸ் பண்றதுக்கு ஆள் இருக்கு. அவங்களையும் தேடி கண்டுபிடிச்சு போய் பார்த்துட்டு வா. நமஸ்காரம், கிளாஸ் கட்டானா பரவாயில்ல, போய் பார்த்துட்டு வா. ஏன்னா ஈஸ்வரன் கிட்ட ஒப்படைச்சா தான் எனக்கு சௌரியமா இருக்கும். இதெல்லாம் ஒரு நாக்கு இருக்குன்னு வச்சுக்கேன், தெரிஞ்சுதான் பேசுறேன். டெலிபரேட் ஆக்ஷன் இருக்கு பேரு புருஷார்த்தம். புருஷார்த்தம் என்ன அர்த்தம்? டெலிபரேட் ஆக்ஷன். ஓகே, அப்போ நம்ம துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், அத்வைத்தம், இதெல்லாம் வேதாந்தம். இதுக்கு ரிசோர்ஸ் வந்து கிரந்தம் வந்து பிரஸ்தானத்ரயம். பிரஸ்தானத்ரயம்னா பகவத்கீதா, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம். ஈஸ்வர கிருப்பையினால, குரு கிருப்பையினால, பரம்பரையுடைய சாஸ்திர கிருப்பையினால 555 சூத்திரம். அடுத்த வருஷம் கங்கையில் இமயமலையில் நாம் வந்து வியாசாச்சாரியருடைய முன்னிலையில் இதை வந்து முடிக்கணும். இப்போ சங்கராச்சாரியர் முன்னிலையில் நம்ம படித்தோம். இதே போல் இந்த குரூப் எல்லாரும் வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே வந்து வியாசாச்சாரியர் இமயமலைக்கு வரணும் என்னோட. புரியுதா? அங்கே நிறையா பிரயாக்ராஜெலாம் இருக்கிறது, தேவ பிரயாக இருக்கிறது. புரியுதா? இந்த தடவை எல்லாத்துலேயும் போயிட்டு முக்கிய எடுக்க போகிறோம். புரியுதா? தூரக்கந்து பார்க்கறதில்ல, தேவ பிரயாகில் கீழே இறங்கணும், இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். புரியுதா? இல்லை பிரவச்சனம் பண்ணணும். நடக்கவே முடியாதவங்க தூரக்கந்து தரிசனம் பண்ணணும்.
எல்லாம் ஓகே, எல்லாமே பண்ண போகிறோம். அப்புறம் அந்த ஒரு இது நடந்ததில்ல கேதார்நாத்தில், இது வரும்போது இங்கே அவங்க ஒய்ஃப் வந்து ஷேக் பண்ணிட்டான் இந்த காங்கிரஸ்காரன், தாரி மாதா சக்தி தாரி தேவி, அவரோட ஒய்ஃபு சிவபெருமானோட ஒய்ஃபு. இப்படி இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டானா என் ஒய்ஃபு மேலே எவனாவது கையை வச்சானா பலார் நாராயணன் சிவபெருமான் மாதிரி யாருக்கும் விட்டு கொடுக்கூடாது. வீட்டில் வேணால் சண்டை போட்டுக்கலாம் மொழிய, வெளியில் வந்து நம்மளுடைய ஒய்ஃபை வந்து எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. புரியுதா? அதுக்கு பேர் சிவலக்ஷணன்னு பேர். அந்த தாரா தேவியை அப்பயே சொன்னான், அந்த தாரா தேவி நகர்த்தாத, அவன் வந்து எல்லை தெய்வம் அப்படின்னு நகர்த்தினா ஃபுல்லாக அவுட் ஆயிடுச்சு. இப்போ அந்த தாரா தேவி பக்தியோட அந்த ஒரு சுவாமி வச்சிருக்கான், கோயில் கட்டி வச்சிருக்கான். உங்களுக்கு அந்த தாரா தேவியை காட்ட போகிறேன். தர்ஷனம் 54 சக்தி பீடத்தில் ஒரு பீடம், அது தாரா தேவி கூட்டிருப்பார். அதனால் இந்த தடவை போகும்போது எல்லா இடத்துலையும் தரிசனம் பண்ணிட்டு போவோம். அதனால தான் 3 நாள் வச்சிருக்கேன் அந்த தரிசனத்துக்கு. பொதுவாக ஒரே நாளில் போயிட்டு திருப்பி வந்துடுவோம். போன வேகத்தில், பந்து அடித்த வேகத்தில் திருப்பி வந்துடுவோம் பத்ரிநாத்துக்கு. இந்த தடவை பத்ரிநாத்தில் வந்து டென்ட் வந்து 3 நாள் போட போகிறோம். அதனால் மெதுவாகவே போவோம். எல்லா இடத்துலையும் எல்லா தரிசனமும் பார்த்து எல்லா ஸ்நானமும் பண்ணிட்டு நம்ம தரிசனம் பண்ணி போகிறோம். நிறைய ராஜ் இருக்கும். அப்போ அந்த ராஜெல்லாம் பிரயாக் ராஜ்னு இங்கே ஏன் சொல்கிறோன்னா, நிறைய அங்கே இது இருக்கு, பிரயாக் இருக்குது. பிரேயர் தான் அதெல்லாம். கர்ண பிரயாக் இருக்கிறது, விஷ்ணு பிரயாக் இருக்கிறது, தேவ பிரயாக் இருக்கிறது. அந்த தேவ பிரயாகில் அயோத்தி போகிறோம்ல, அந்த ராமர் வந்து இந்த புலஸ்தைய பிராமணனை அடித்து கொன்னதுனால பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுது. அந்த தோஷத்தை போக்குறதுக்காக குளிச்ச இடம் தான் இந்த தேவ பிரயாக். புரியுறதா? அந்த தேவ பிரயாகில் அங்கே வந்து 108 வைஷ்ணவ ஸ்தலத்தில் ஒரு ஸ்தலம். அது மேலே சாலிகிராமில் ராமர் வந்து இருக்கார் அங்கே, பியூட்டிஃபுல்லாக. ஓகே, கீழே இறங்கி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து அவரை பார்த்துட்டு நீ காரில் வந்து மேனில் வந்து இப்படி உட்காந்துன்னா அப்படியே தியானத்துக்கு போவேன். புரியுதா? அப்படி இருக்கும். இதெல்லாம் பெரிய விஷயமாகும். நம்ம பொதுவாக யாத்திரையில் போயிருக்கேன், தனியாக யாத்திரையில் போயிருக்கேன், தனியாக இது கும்பலில் போயிருக்கேன். புரியுதா? ஒரு 5 நிமிஷம், ஒரே 5 நிமிஷம் சொல்லி கட்ட 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 கட்டன்னு இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு குளிச்சுட்டு வெயிட் பண்ணுறாள்ல, திருப்பி வந்து உட்காந்துருவேன். அப்படிலாம் தீவிரமாக பண்ணியிருக்கிறது. புரியுதா? அதனால் இந்த தடவை உங்களை பொறுமையாக கூட்டிகிட்டு போய் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு போகிறேன். அதனால் இந்த தடவை வந்து இந்த பத்ரி, கங்கா, ரிஷிகேஷ், ஹரித்வார் யாத்திரை வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்போ மதன் மோகன் மாளவியாவோட பரம்பரையிலேருந்து வந்த வம்சம் இருக்குது ஹரித்வாரில், அவங்க நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. அதனால் அவங்கள வச்சுக்கிட்டு நம்ம வந்து இங்கே ஆரத்தி பார்க்கல, அங்கே போய் முதல்ல சீட்டில் போட்டு பூஜையே பண்ண போகிறோம், கங்கா ஆரத்தி. அப்புறம் நம்ம ப்ரைவேட்டாக பூஜை பண்ண போகிறோம். புரியுதா? நல்லா கிராண்டாக பண்ண போகிறோம். எல்லாருமே அவங்கவுங்க ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்து கங்கா மாவுக்கு நம்ம சாத்த போகிறோம். இதெல்லாம் கிராண்டாக பண்ண போகிறது அடுத்த ஆண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கும்பல் நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் எப்போ பார்க்க முடியுமோ தெரியாது சில பேரை. புரியுதா? அதனால் இப்போவே சொல்லிடுறேன் நான். ஓகே. அதனால் ஈஸ்வர அனுகிரகத்தோட முமுட்சு வந்து பிரயத்தனமும் சமமாக தேவைப்படுகிறது. இப்போ 46வது சூத்திரத்தில் என்ன சப்ஜெக்ட் மேட்ருனா, ஜடப்பிரபஞ்சம் சேதன பிரபஞ்சம் சேர்ந்தது தான் பிரம்மன். ஜடப்பிரபஞ்சமோ சேதன பிரபஞ்சமோ சேர்ந்தது தான் பிரம்மன். அப்படின்னா பிரம்மனுக்கு சங்க தோஷம் வந்துடாதா, பிரம்மத்துக்கு தோஷம் வந்துடாதா அப்படின்றது கேள்வி. அப்போ முதல் 3 சூத்திரம் 43, 44, 45 சூத்திரம் அம்சா அம்சி சம்பந்த சூத்திரம். அது யுக்தி ஸ்ருதி ஸ்மிருதியில் வியாசாச்சாரியார் கூறினார். இப்போ 46வது சூத்திரத்தில் ஒரு டவுட் கிளப்பி விடுறார். புரியுதா? அது என்ன அப்படின்னா, காமன் ரூலு டோட்டல், அதில் ஒரு பார்ட்டு ரிப்பேர் ஆனால் கூட பாதிக்கப்படும். இப்போ வந்து காரு வச்சுக்கோங்க,
காரில் எல்லாமே பக்காவாக இருக்கு. டயரு, மேலே ஷீட்டு, ஸ்டேரிங்கு, உட்காந்துருக்க சீட்டு எல்லாமே பக்காவாக இருக்கு. கிளம்பும்போது ஜியே பிரேக்கு மாத்திரம் பிடிக்காது, கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் உட்காருவா, பிரேக் மாத்திரம் தான் பிடிக்காத, இது எல்லா பார்ட்டும் கரெக்டாக இருக்கு. புரியுதா? அப்போ பிரேக்குன்ற ஒரு பார்ட்டு டோட்டல் காரில் எல்லாம் இருந்தும் அந்த பிரேக்குன்றது ஒரு பார்ட் இல்லைன்னா அந்த காரு தோஷமாயிடும். புரியுதா? அதுபோல சர்வசக்தி வாய்ந்த அந்த இறைவன் பிரம்மன் உன்னையும் சேர்த்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோ, பிரேக் இல்லாத காரு மாதிரி ஆயிடும். நீ பாப்ப மூட்டை, புழுகு மூட்டை, உனக்கு சம்சாரம் மூட்டை, என்னத்தையோ எங்கெங்கேயோ வலி இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து அவரையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சங்க தோஷம் வந்து அவரும் ரொம்ப அவஸ்தைப்படுவார். நான் எவ்வளோ அவஸ்தைப்படுறேனோ எல்லா ஜீவாவும் சேர்த்துக்கிட்டோம்னா எப்படி இருக்காங்க? அவருடைய நிலைமையை எண்ணிப்பார் கொஞ்சம். எல்லா ஜீவாவும் ஒரே பரமாத்மா, இப்படி டிவிஷன் பண்ணா பரவாயில்ல. கொஞ்சம் நல்ல ஜீவாத்மாலாம் சேர்த்துட்டு பரமாத்மா, கொஞ்சம் கெட்ட ஜீவாலாம் சேர்த்து அதெல்லாம் தள்ளி விட்டுரு அந்த பக்கம் அப்படின்னு. புரியுதுல? அலிபாபா 40 திருடர்களும் டமால்னு ஒன்று அடிப்பா, டான்ஸ் ஆடி அந்த ஹீரோக்கு ஒரே கோவம் வரும். இன்னொருத்தர் வீட்டில் போய் பொம்பளை டான்ஸ் ஆடுறாங்க எதிரிக்கு நடுவில். ஆனால் அவள் வந்து விட மாட்டான், கையை இப்படி கத்தியெல்லாம் கொண்டு வந்து இப்படிலாம் ஆட்டி அப்படிலாம் கண்ணெல்லாம் காட்டி மூக்கெல்லாம் காட்டி டான்ஸ் பண்ணி டமால்னு ஒன்று அடிப்பா. அந்த இது அடிச்ச ஒன்று என்ன பண்ணுவாங்க, அங்கே பின்னாடி ஒரு பெரிய பீப்பா இருக்கும், பீப்பா தள்ளி விட்டுருவாங்க. புரியுறதா? அப்புறம் அந்த வில்லன் வருவான், அப்படி தட்டுவான், இவனும் அப்படின்னுவா, எவனும் வரமாட்டான், போய் அவன்லாம் அடிச்சுட்டு போயிட்டான். புரியுதா? புத்திசாலித்தனன்றது. அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது. ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவளுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியா இருக்கிறது. நைஸா கேட்காத மாதிரி கேட்டுக்கணும், அவ சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனா அவ சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். புரியுதா? இந்த இடத்துல வந்து ஹீரோ வந்து கோபத்தோட இருப்பான், ஆனா கூட நைஸா வந்து அதை கண்டுபிடிச்சிட்டு வாவன். இப்படிதான் கண்டுபிடிச்சு மொத்தமா பினிஷ் பண்ணிடுவாவ. புரியுதுங்களா? ஆனா ஈகோ கர்வமாலாம் படக்கூடாது. அந்த பாவி கிட்ட இருந்து காப்பாத்துறது ஹீரோ தான் காப்பாற்றுவான். அதுல செம்ம கனெக்ஷன். இது இப்பதான் ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்து இருக்கிறது இல்லை. நீ இப்படி சினிமா பார்த்துருப்ப, நீ இப்படி ஒரு வேதாந்த பார்வையில் சினிமா பார்க்கணும். அதனால இதெல்லாம் வந்து இதுக்கு பரமாத்மா தோஷம் வந்துடக்கூடாது, சங்க தோஷம் வந்துடக்கூடாது. ஓகே, சரி. அவர் பரமாத்மா சம்சாரியா இருந்தா என்ன? வேறு சீரியஸான விஷயம், அது மோட்சத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அவர் பர்ஃபெக்டா இருந்தா தான் ஏன் சம்சாரத்தை போக்குறதுக்கு வழி கிடைக்கும். புரியுதா? அப்போ விசிஷ்டாத்வைத்தம் ப்ராப்ளம், அதை விட கடினமான ப்ராப்ளம் அத்வைத்தம். ஏன்? அல்டிமேட்டு. அப்போ இதுல உத்தமமான விஷயம் என்ன? துவைத்த மதத்துல மாத்வால சேர்றதுதான் உத்தமம். என்ன கன்ஃபியூஷன்? புரியுதா? அதனால இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கான பதில வந்து 50வது சூத்திரத்தில் சொல்றார் பகவான் வியாசாச்சாரியார். 50வது சூத்திரத்தில் என்ன சொல்றாரு? ஆபாச ஏவ. ஆபாச ஏவ. ஆபாசம் என்ன? பிரதிபிம்ப சைத்தன்யம், ரிஃப்ளக்ஷன் கான்சியஸ்னஸ், அகங்கார ஜீவா. புரியுதா? இது புரிஞ்சுத்துனா எல்லாமே புரிஞ்சு போயிடும். பிரதிபிம்ப சைத்தன்யம். ஆகாசம் ஒரு நாளும் பொல்யூட் ஆக முடியாது.
ஆகாசத்தையே பொல்யூட் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. எது ஒன்று ஃபுல்லாக வியாபித்து இருக்கிறதோ அந்த ஒன்றை எதனாலும் பொல்யூஷன் பண்ண முடியாது, அது பாதிக்க முடியாது. ஆகாசம் எதுலேருந்து வந்தது? ஆத்மனா ஆகாச சம்பூதா. பரமாத்மா கிட்ட இருந்து ஆத்மா வந்தது. இந்த ஆத்மாவிலிருந்து தான் இந்த ஆகாசம் வந்தது. அந்த ஆகாசமே பொல்யூட் பண்ண முடியாதுன்னா பரமாத்மா அந்த ஆத்மாவை யார் பொல்யூட் பண்ண முடியும்? பண்ண முடியாது. புரியுதுதான்? இது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு தண்ணியில் உனக்கு சூரியனுடைய பிம்பம் தெரியும். சில உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த இது அம்மா 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 போட்டிருப்போம் சில பேர் வீட்டில். அந்த தண்ணியை சூடாக இருக்கணும். ஸ்டவ்வில் வச்சு தண்ணியை அப்பா இது ஊற்றக்கூடாது. அம்மனுங்க என்ன பண்ணா? வெயிலில் வேப்பிலை போட்டு வெயிலில் வைக்கணும், கொஞ்சம் சூடாகணும். புரியுதா? அந்த தண்ணியை விடணும், 3 நாள் விடணும். அப்போ தான் அது நார்மலாக திருப்பி வெளியில் வரணும். எவ்வளோ சிஸ்டம் பாருங்கள், இயற்கையோடு சேர்த்து வச்சுருக்கான். புரியுதா? எப்படி எப்படியோ கனெக்ட் பண்ணி வச்சுருக்கான். இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சூரிய பிம்பம் தெரியும். அந்த தண்ணி இப்படி ஆட்டினீங்கன்னா அந்த சூரியன் ஆடுமா ஆடாதா? ஆடும். பானையை போட்டு உரைச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, நிறைய சூரியன் தெரியும். எங்கெங்கெல்லாம் தண்ணி முத்து முத்தா இருக்கிறதோ அங்கெல்லாம் சூரிய பிம்பம் தெரியும். அந்த ஒரிஜினல் சூரியனுக்கு ஏதாவது பாதிக்கும்? பாதிக்காது. ஆடினாலும் அது ஆடாது. ஆடாத வரை ஆடவை பார், பாடாத பாடவை பார் அப்படின்னு பாடல்லாம் இருக்கிறது நடராஜரை பற்றி. அதனால பிரம்மன் தான் எந்த ஒன்றும் பாதிக்காமல் ரிஃப்ளக்ஷன் பண்ணுகின்றது டோட்டாலிட்டி. புரியுதா? அதனால ஆபாச ஏவச்ச. அப்போ இந்த சம்சாரம் தண்ணி மாறி தண்ணியில் பிரதிபலிக்கிற சூரியன் ஒரிஜினல் சூரியன் பாதிக்காத மாதிரி இந்த ஜீவாத்மா படுத்துகிற அவஸ்தை சேஷ்டையெல்லாம் பரமாத்மா பாதிக்காது. பிரகாசவதி பிரகாசாதிவத். உதாரணம், பிரகாசாதிவத் சந்திரபிம்பம் சூரிய பிம்பம். சந்திர சூரிய பிம்பம் இருக்குல்ல, அதுக்கு பேர் பிம்ப பிரகாசம். பிம்ப பிரகாசம். புரியுதா? அப்போ இதுல இப்போ இப்போ வெளிச்சம் இருக்கும். வெளியில போனீங்கன்னா வெளிச்சம் இருக்கும், டியூப் லைட் இல்லை, வெளிச்சமே இருக்கும். அது சாமானிய வெளிச்சம். புரியுறதா? அந்த வெளிச்சத்துல ஒரு தண்ணி பாட்டில்ல அந்த சூரியன் விடறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் பிரதிபிம்ப சைத்தன்யம், பிரதிபிம்ப பிரகாசம். இப்ப டோட்டல் பிரகாசம் இருக்கு, பிரதிபிம்ப பிரகாசம் இருக்கு, ரிஃப்ளக்ஷன் பிரகாசம். ஓகே, பிரகாசவதி பிம்ப பிரதிபிம்ப பிரகாசவத். அப்ப தண்ணீரில் தெரிகிற பிரகாசத்துக்கு பேர் என்ன? பிரதிபிம்ப பிரகாசம். சூரியனு இருக்கிறது, அதுக்கு அந்த பிரகாசத்துக்கு பேர் என்ன? பிம்ப பிரகாசம். இது புரிஞ்சதுல உதாரணத்தில் இது அதை அப்படியே இதில் அப்ளை பண்ணணும். இப்போ சூரியன் ஒரிஜினல் பிரகாசம், தண்ணியில் தெரியறது பிரதிபிம்ப பிரகாசம். இந்த தண்ணி அப்படியே அந்தரத்தில் இருக்குமா? பானையிலையோ சட்டிலையோ இந்த மாதிரி கலசத்துலையோ ஏதோ ஒன்றுத்தில் இருக்கணுமா இல்லையா? அதுக்கு பேர் உபாதி. இதுக்கு பேர் என்ன? உபாதி. புரியறதா? அப்போ உபாதி இருந்து பானையிலையோ அண்டாவிலையோ இருக்கிற ஜலத்தில் ரிஃப்ளக்ஷன் ஆகிறது எதுவோ அதுக்கு பேர் ரிஃப்ளக்ஷன் பிரகாசம், ஒரிஜினல் பிரகாசம், உபாதி. சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, ஓசி கெடாது மாத்திரம் இல்லை, ஓய் ஆர்சியும் பாதிக்காது. ரிஃப்ளக்ஷன் பிரகாசம் இருக்குல்ல, அது ஆர்சி பிரதிபிம்ப சைத்தன்யம், அதுவும் பாதிக்காது. இப்போ பாதிக்கிறது எது? மிஸ்டர் ஆரம். இதுதான் பாதிக்கும்.
நேற்றுக்கு ஓடி ஆடி வேலை பண்ண, இன்னைக்கு நொண்டி நொண்டி வேலை பண்ணுறேன். எழுந்து உட்கார்றதே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கு. 2 படிக்கட்டு தாவி போன ஆளு இப்போ எப்படி இருக்கு? அனுபவமே இருக்க. அப்போ நானே பாதிச்சுன்னு சொல்ல முடியுமா? நீ யாரு? நீ யாரு? குறைஞ்சபட்சம் ஜீவாவாவது சொல்லணும், ஆர்சி ஜீவாவாவது சொல்லணும். ரிஃப்ளக்ஷன் தான் ஆர்சி, அகங்காரம், ஜீவாத்மா. நீ பாதிக்க மாட்ட. இப்ப எது பாதிச்சிருக்கு? உபாதி பாதிச்சிருக்கு, ஆரம் பாதிச்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால இதுவாது காசி கஷேத்திரத்திலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு போனோம். ஆர்சியும் பாதிக்காது, ஓசி கண்டிப்பா பாதிக்காது. புரியுதா? இது ஆரம் தான் பாதிக்கிறது. அது என்னைக்கோ ஒரு நாள் போறது பாதிச்சுட்டு போட்டோம்னா இருக்கிற வரைக்கும் இப்பதான் நமக்கு தத்துவமசி மகா வாக்கிய விசாரமும் ஆயிடுச்சு. ஓகே, இனிமே இருந்தா எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் போனஸ் தான். புரியுதா? நமக்கு தான் இப்ப புரிஞ்சுட்ட. புரியலன்றது புரிஞ்சுட்டு இல்லையா உங்களுக்கு? அப்ப பிரச்சனை கிடையாது நமக்கு. அப்ப ஆதிவத்து பிரகாசம் ஆகாசம் பாதிக்காது. யதா சர்வகதம் சௌக்மியாத் ஆகாசம் நோபலிப்யதே சர்வத்ராவஸ்திதோ தேகே ததாத்மனோபலிப்யதே யதா பிரகாசயத் ஏக கிருஷ்ணம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருஷ்ணம் பிரகாஷயதி பாரத. எப்படி? 13வது அத்தியாயம் 32 33 ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணர் சொல்லாததே இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர். கௌடபாதாச்சாரியார் மாண்டூக்கிய காரிக்கா அவர் என்ன சொல்றாரு பாரு. எதை கஸ்மின் கடாகாசே ரஜோ தூமதிபி யுதே ந சர்வே சம்பிரயுஜ்யந்தே தத்துவத்து ஜீவாகா சுகாதீபிஹி. ஒரு பானைக்குள்ளர, எங்க பானை, இந்த பானைக்குள்ளர தூசு தும்பு கிம்புலாம் எல்லாம் இருந்தா கூட ஆகாசம் பாதிக்காது. இதுக்கு பேர் என்ன? இந்த ஆகாசம் கடாகாசம். இந்த ஆகாசத்துக்கு பேரு மடாகாசம். வெளியில இருக்க ஆகாசத்துக்கு பேரு மகாகாசம். புரியுதா? அப்ப ஆகாசம் எத்தனை வகைப்படும்? ஏக ஆகாசம். புரியுதா? இதை உபாதியை வச்சு சொல்றோம். உபாதி வச்சு கடாகாசம், இந்த ஹாலை வச்சு மடாகாசம், என்டையர் பிரபஞ்சம் மகாகாசம். ஆகாசம் ஏகே. புரியுதா? அதுல பாதிக்காது. அப்ப ஜீவனுடைய சம்சாரம் அவன் புத்தியில வேணா சம்சாரம் ஏற்படும் மொழிய, புத்தியில இருக்கிற சம்சாரத்தை நீ கிளைம் பண்ணினா, நான் தான் அதுன்னு பண்ணிட்டேன்னா, கரணத்தையே கார்த்தாவாக்கிட்டேன்னா அந்த ஜீவாத்மா அவஸ்தப்படுவான். அவனை இன்னத்தை தான் சொல்றது, கர்த்தா வேற கரணம் வேறன்னு நானும் 20-30 வருஷமா சொல்லி கொடுத்தாச்சு. கரணம் வேறடா, கர்த்தா வேற. நீ இல்லை, உன்னுடைய கண்ணு அவஸ்தப்படுறது, காது அவஸ்தப்படுறது, புத்தியில் இருக்கிற சம்ஸ்காரத்தெல்லாம் இன்னுதுன்னு ஏன் கிளைம் பண்ற? நீ ஆத்மான்னு கிளைம் பண்ணீங்க. புரியுதா? அப்படின்னு சொன்ன. அப்போ பானைக்கு வேணா பொல்யூஷன் டெல்யூஷன் இருக்க மொழிய நமக்கு இருக்காது. ஓகே, ஓசி ஆர்சி இதில் வராது. இப்படி அவர் சொல்றார். ஏவம் ந பரகா, ஆகாச பிரகாசம் மாதிரி பரமாத்மா சம்சாரி கிடையாது. ஓகே, அப்போ ஈஸ்வரனுக்கு சாஸ்திரம் மட்டுமே பிரமாணம். இப்போ ஈஸ்வரனை எங்கே கண்டுபிடிக்கலாம்? சாஸ்திரத்தில் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றத சொல்றாரு. ஓகே, லாஸ்ட் ஒரு சூத்திரத்தை சொல்லி முடிச்சுடுவோம். ஸ்மிருதிஞ்ச, ஸ்மிருதியும் இப்படி சொல்றது, யுக்தி ஸ்ருதி ஸ்மிருதி. ஓகே, இப்போ ஸ்மிருதியில் சொல்றாரு. ஸ்மிருதியில் மகாபாரத ஸ்ருதி எடுத்துக்கிறார். என்ன ஜீனியஸ்! ஐ வாண்ட் ஃபுல் மேன், ஹார்ட் ஆஃப் புத்தா, ஹேண்ட்ஸ் ஆஃப் ஜனகா, ஹெட் ஆஃப் சங்கரா.
அறிவுன்னா அறிவு, நம்மளுடைய பெரியவங்களுடைய அறிவு. எனக்கு இந்த இது சொல்லி கொடுத்தார பரமார்த்தனந்து, அவங்களாம் நினைக்கும் போது புலகாயுதம் அடையுது. எப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில் இந்த ஞானத்தை கிடைச்சி அதில் நம்ம பிரயாணம் பண்ணுறோம். இந்த ஜென்மத்திலே கிடைச்சது. கோடானு கோடி பேர் இருக்கிற இடத்துல நமக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்க. நீ ஜென்மாந்திரமாக கடன் பட்டிருக்கோம் இந்த சாஸ்திரத்துக்கு, புரியுதா? அப்படி ஸ்மிருதி கோட்டு பண்ணுறாரு சங்கராச்சாரியார். 1,00,000 ஸ்லோகம் அதில் தேடி கண்டுபிடிச்சி இதுக்கு தகுந்தாப்பில் ஈஸியாக நிறைய சொல்லலாம். ஆனால் 1,00,000 ஸ்லோகத்தை பூத கண்ணாடி போட்டு கண்டுபிடிச்சி சொல்கிறாரு பாருங்க. திரய யக பரமாத்மா நித்யகா நிர்குணகா ந லிப்யதே பத்மபத்ரம் இவ அம்சா. பத்மபத்ரம் அம்ச இவ, எங்கேயோ கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? பத்திர பத்மம் தாமரை இலை தண்ணீர் எங்க வருது? பகவத்கீதையில் வருது. பா, அதுவே பெரிய சந்தோஷம். அதில் சொல்றார், கிருஷ்ணர் சொல்றார். ஓகே, இங்க மகாபாரத்தில் வருது. ஓகே, தாமரை இலை, தாமரை இலை தண்ணீர் மாதிரி பரமாத்மா இருப்பார். ஒட்டாது, நான்ஸ்டிக், புரியுதா? எந்த பிரச்சனையும் வராது. இதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டானா ஜீவா, அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுக்கிட்டானா அவன் வீட்டுக்குள்ள இருந்தா கூட தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருப்பான். உதாசீனமா இருக்குல்ல, கேர்லெஸ் ஃபெலோ, யூஸ்லெஸ் ஃபெலோ இல்ல, யூஸா இருப்பான். நிறைய வேலை பண்ணுவான், எல்லாருக்கும் உதவி பண்ணுவான். ஆனா எதுலையுமே சம்பந்தப்படுத்திக்க மாட்டான். எப்படி பியூட்டிஃபுல்! ஆச்சோபி சன்னவ்யயாத்மா பூதானாமீஸ்வரோபி சன் பிரகிருதிம் ஸ்வாமதிஷ்டாய சம்பவாம்யாத்ம மாயையா. டே, இப்ப கோகுலாஷ்டமி வரப்போறது, ஜன்மாஷ்டமி, புரியுதா? அதுக்கு நான் வேற எழுதி கொடுத்துருக்கேன். இது ஆசி உரை ஜன்மாஷ்டமிக்கு, புரியுறதா? ஜன்மாஷ்டமி கொண்டாடுறது, கிருஷ்ண ஜெயந்தி, புரியுதா? எல்லாரும் என்ன கிருஷ்ண ஜெயந்தி பாப்பா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துக்குன்னு நினைச்சுக்கோங்க. நான் பிறக்கிறது இல்லடா, இறக்கிறது இல்லடா, நான் தோற்றுவித்துக் கொள்கிறேன். நீ போய் சொல்லக்கூடாது, அப்படியே புரிஞ்சுக்கணும். நான் என்னை இந்த வீட்டில் தோற்றுவித்துக் கொண்டேன் அப்படி சொல்லு, நீ நினைச்சுக்கணும், சொல்லக்கூடாது. சொன்னா இரண்யகசிப்பு ஆயிடுவேன், புரியுதா? அப்போ 2:3:48 சூத்திரத்தில் நம்ம அது நம்ம அடுத்த தடவை பார்ப்போம். ஸ்மிருதிஞ்ச அதில் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரமாத்மா எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டார். இது மாத்திரம் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். அந்த பரமாத்மா தான் ஜீவாத்மா. தது துவம் அசி ஸ்வேதகேது அப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த சத்தியத்துக்கு பேர் என்ன? இப்படி முழிச்சா என்ன அர்த்தம்? பாரமார்த்திக சத்தியம். பரமாத்மா பரமாத்மா ஜீவாத்மாவோடு இருந்தாலும் அது தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருப்பார் அப்படி சொல்றோமே, அந்த பரமாத்மா பத்தி பேசுறோம்ல, அம்சாம்சி, அந்த விஷயத்துல எடுத்துட்டா என்ன அர்த்தம்? வியாவகாரிக சத்தியம். வியாவகாரிக சத்தியமே புல் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீ எந்த மதத்தை சார்ந்தவன்? விசிஷ்டாத்வைத்தம். அதுவே புல் ஸ்டாப் இல்லாம கமா போட்டீங்கன்னா அத்வைத மதத்தை. ஏன்னா திருப்பி பாரமார்த்திக சத்தியத்துக்கு போக போகிறோம். இதெல்லாம் காசி கஷேத்திரத்தில் இதை பர்ஃபெக்டாக புரிஞ்சுண்டு அம்சியில் நம்ம இப்போ புரிஞ்சு அதுக்கப்புறம் பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம டெலிபரேட் ஆக்ஷன் புருஷார்த்தத்தை பற்றி பேசியிருக்கோம். அந்த புருஷார்த்தத்தோடு நம்ம ஏன் இப்படி எஃபர்ட் போட்டாலும் சக்ஸஸ் ஆகலை? அதில் வாசனை ஒன்று இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வாசனையோடு சேர்ந்து வாசனையும் ரிமூவ் பண்ணணும்,
ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 2 ஃபோல்டில் வேலை பண்ணணும். நீ ஒன்று உன்னுடைய எஃபர்ட் பண்ணணும், இன்னொன்று நமக்கு பெரிய ஆள் இருக்கார்ல ஈஸ்வரா, அவரை பிடிச்சிக்கணும். அது புத்திசாலித்தனம். இப்போ புரியுதா? இது புத்தி. வெறும்னு நீ பண்றல, அது இன்டலெக்சுவல், அது இன்டெலிஜென்ஸ். புரியுதா? இன்டலெக்சுவல் வேற, இன்டெலிஜென்ஸ் வேற. அப்போ ஈஸ்வரனை நீ பிடிச்சுண்டு உன்னுடைய பிரயத்தனத்தை ஜாஸ்தி பண்ணும்போது வாசனையை ஓவர் கம் பண்ணி காலையில் அந்த 4 to 7 சொல்லிருக்கேன்ல, 4 to 7 மாயா விழிக்காத நேரம். மாயா எப்போ விழிப்பான்? ஆஃப்டர் 7:30. புரியுதா? ஆஃப்டர் 7:30. புரியுதா? அதில் கூட 7லேருந்து 7:30 நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லைன் சொல்லுவாங்க, அதாவது எல்ஓசியா, அது பாகிஸ்தான் இருக்கும், பாரதம் இருக்கும், நடுவில் கேப் இருக்கும். அதான் சொன்னேன், எல்ஓசி. புரியுதா? அது பார்டர். புரியுதா? 7 மணி வரைக்கும் தான் மாயா முழிக்க மாட்டான், 7:30க்கு தான் முடிப்பான். 7லேருந்து 7:30 இருக்குல்ல, அதுக்கு பேர் எல்ஓசின்னு பேர். புரியுறதா? அப்படி பண்ணினா அந்த இடத்துல நீ சாதனை பண்ணுறதுக்கு எவனாலையும் தடுக்க முடியாது. நீ வீட்டில் இருந்துட்டு 4 to 7 எல்லாம் தூங்கின்னு இருப்பான். என்ன அந்த மிலிட்ரியில் டெட் பாடியாக போட்டிருப்பான் பாரு, நான் அப்படி தான் விஷுவலைஸ் பண்ணுவேன், இப்படி பார்ப்பேன், எல்லாம் அப்படி படுத்துன்னு இருக்கோம். ஓகே, சரி, நம்ம ஜீவனாக இருக்கோம், நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணுவோம், யோகா பண்ணுவோம், பிராணாயம் பண்ணுவோம், கிளாஸ் கேட்போம். புரியுதா? அப்போ உனக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அது என்ன டைம்? அதுதான் சுவாமிஜி நாங்கள் தூங்குறோம். எனக்குன்னு ஒரு டைம் இருக்க, அந்த டயத்தில் நல்ல தூக்கம் வராது. அப்போ நீ என்ன ஆக்ஷனில் இருக்க? இன்வாலன்ட்ரி ஆக்ஷன். அது நீ 7 மணி வரைக்கும் தூங்குனா அதுக்கு பேர் என்னது? இன்வாலன்ட்ரி ஆக்ஷன். 4 மணிக்கு எழுந்துட்டீங்கன்னா டெலிபரேட் ஆக்ஷன். புரியுதுல? கிளாஸ் வேற கேட்டுட்டீங்கன்னா குரு அனுகிரகம், ஈஸ்வர அனுகிரகம், சாஸ்திர அனுகிரகம் முழுமையா இருக்கு. அப்படி சொல்லி அபிமுக்தேஸ்வரர் கிட்ட கேட்டார் இல்லையா அத்திரி மகரிஷி, பிரம்மன் எங்க பிரதிஷ்டை ஆகிருக்கிறதுன்னு. அது புருவ மத்தியில் இருக்கிறது, நாசிகா மத்தியில் இருக்கிறது. புரியுதா? வாரணாவுக்கும் அசிக்கும் மத்தியில் இருக்கிறது. அது அபிமுக்தேஸ்வர். ஓகே, அந்த அபிமுக்தேஸ்வர் நம்மளுடைய நேரத்தை பயன்படுத்தி சாஸ்திரத்தில் இருக்குது. அந்த சாஸ்திரத்தை பண்ணோம்னா நம்ம சம்சாரத்திலேருந்து விடுதலையாகி நம்ம ஜீவன் முக்தனாக ஆக முடியும். அப்படி சொல்லி இந்த அபிமுக்தேஸ்வரரை நமஸ்காரம் பண்ணி, இங்கே பாஷ்யம் பண்ணின சங்கராச்சாரியரை நமஸ்காரம் பண்ணி, அவரை பரீட்சை பண்ண வந்த நம்ம வேத வியாசர், அவர் கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு பார்த்து வந்தார், அவரை பண்ணி, அந்த சண்டாளனுக்கும் நமஸ்காரம் பண்ணி, அந்த ஹரிச்சந்திரனுக்கும் நமஸ்காரம் பண்ணி, கங்கா மாதாவுக்கு நமஸ்காரம் பண்ணி, அன்னபூர்ண மாதாவுக்கு நமஸ்காரம் பண்ணி, விஷாலாட்சியை நமஸ்காரம் பண்ணி, இப்போ தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுற ஸ்திதியில் இருப்போம். அப்புறம் அசுபானி சொல்லி பூர்ண மந்திரம் சொல்லி அதுக்கப்புறம் இந்த வகுப்பை முடிப்போம். ராகு கிரஸ்திவாகரேந்து சதுர்ஷோ மாயா சமாச்சாதனா சன்மாத்திர सर्वास्तवस्था
इत्यापादिचराचरात्मकमिदं यस्यैवमूर्त्यक्षरं नान्यत्किञ्चन विद्यते विमृशतां यस्मात् परस्मात् विभोः तस्मै श्रीगुरुमूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तये सर्वात्मत्वमिति स्फुटीकृतमिदं यस्मादमुष्टिस्तवे तेनास्य श्रवणाददष्टमनः ज्ञानान्तसङ्कीर्तनात् सर्वात्मत्वमहाविभूतिसहितं स्यादीश्वरत्वं स्वतः सिद्ध्येतत्पुनरस्तथा परिणतम् अशुपानि निराचष्टे तनोति सुपसन्दितिं स्मृतिमात्रेण यद्पुंसां ब्रह्म तन्मङ्गलं परम् अधिकल्याणरूपत्वात् नित्यकल्याणसंश्रयात् स्मृतॄणाम्बरतत्वाच्च ब्रह्म तन्मङ्गलं विदुः ओङ्कारश्चादसप्तश्च द्वावेतौ ब्रह्मणः पुरा खण्डं पित्वा विनिर्यातौ तस्मान्माङ्गलिका उपौ ॐ मत ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ।